கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. பழைய ஏற்பாட்டின் காலத்துல கண்ணை ஒருத்தவங்க பாதிச்சாங்கன்னா அவங்க கண்ணை நீ இது பண்ணிடலாம், பல்ல உடைச்சாங்கன்னா அவங்க பல்ல நீ உடைக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலம் அன்பின் காலம் இல்லையா? அப்போ ஏசப்பா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, தீமையோடு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாதாம். ஒருத்தவங்க வந்து நம்மள வலது கன்னத்துல அடிச்சா இடது கன்னத்தையும் காண்பிக்கணுமா? இது எதை குறிக்கிற? அன்பு. அது மட்டும் இல்லை, நம்ம இருதயத்துல கசப்பு இல்லாதபடிக்கு வாழ்ற வாழ்க்கை. சரியா? அதனால இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேணான்ட்டு. ஏசப்பா நம்மளை நேசிச்சது போல நம்மளும் பிறரை நேசிச்சோன்னா சமாதான சந்தோஷம் நம்ம இதயத்துல பொங்கும். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.